கலாச்சாரத்தை சீரழிக்கும் கோலிவிங் விடுதிகளை கட்டுப்படுத்த இந்த சட்டமும் இல்லை என்றும் இருபாலர் தங்கும் விடுதிகளுக்கு பின்னணியில் கார்ப்பரேட் சதி இருப்பதாகவும் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் கோலிவிங் விடுதிகளின் ஆபத்துகள் பற்றி விவரிக்கிறார் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் சங்கத்தின் மாநில தலைவர் சீதாராமன். ஆணும் பெண்ணும் ஒரே அறையில் தங்கும் ஹாஸ்டல்ஸ் பிஜிஸ் 90% பெற்றோருக்கு தெரியாமல் நடக்கும் அநியாயம். அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியாது, காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன், எப்படி, எதற்காக இதெல்லாம் பார்ப்போம் இந்த காணொளியில். இப்ப சென்னையில ஆணும் பெண்ணும் ஒரே அறையில தங்கக்கூடிய விடுதிகள்லாம் எக்கச்சக்கமா வந்துருச்சு. அந்த விடுதிகள்ல அவங்க தங்குறாங்கன்ற விஷயம் நீங்க அந்த பில்டிங்கு கீழே நின்று பார்த்தா கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த விடுதிகளுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்டல்ஸ் கிட்ட போர்டு அந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ பெருநகரங்கள்ல லேடிஸ் ஹாஸ்டல்னா லேடிஸ் ஹாஸ்டல் போர்டு இருக்கும், ஜென்ஸ் ஹாஸ்டல்னா ஜென்ஸ் ஹாஸ்டல் போர்டு இருக்கும். ஆனா இந்த ஆணும் பெண்ணும் ஒரே அறையில் தங்குறாங்க பாருங்க, திருமணம் ஆனவர்களோ திருமணம் ஆகாதவர்களோ, பணிபுரியும் மகளிரோ பணிபுரியும் ஆடவரோ மாணவ மாணவியரோ இவங்கெல்லாம் ஒரே ரூம்ல தங்கலாம். அந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் இருக்கு. அந்த ஹாஸ்டல்ஸ்க்கெல்லாம் பேர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஹாஸ்டல்ல 2 பேரும் ஒன்னா தங்கலாம்ன்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அந்த இடத்துல போர்டுல இருக்காது. என்னன்னு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உண்மையான வாழ்விடம், தரமான வாழ்விடம், பறவைகள் கூடுகள் போல இருக்கும் இடம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது நீங்க மொழிபெயர்த்து பார்த்துக்கோங்க. அதுதான் அந்த விடுதிகளுடைய பெயர்கள். இந்த மாதிரி மும்பை, ஹைதராபாத், பெங்களூர் அது போன்ற பெருநகரங்கள்ல இது ரொம்ப சர்வசாதாரணம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இது வந்துருச்சு. சார் இதனால என்ன சார் கஷ்டம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பேரண்ட்ஸுக்கு தெரியாது. பேரண்ட்ஸுக்கு சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ திருச்சியிலயோ தங்கி பணிபுரிய ஆடவரும் பெண்டீரும் ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்கன்னு தான் தெரியும். அவங்க இந்த மாதிரி ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்கன்ற உண்மை பெற்றோருக்கு தெரியாது. ஏன்னா அந்த போர்டே இல்லையே, எப்படி தெரியும்? ஓகே சார், இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கிறப்போ ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியவில்லை, ஏன் சமூக நலத்துறை நடவடிக்கை எடுக்க முடியலன்னா, இதுல நான் பல சமூக நலத்துறை அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் நேரடியாக சந்தித்து கேட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க நமக்கு சொன்ன தகுதி, சார் நாங்க என்ன சார் பண்றது, சட்டம் இல்லையே சார், அதுக்குன்னு எதுவும் சட்டம் இல்லையே சார், இப்போ ஒண்ணும் இல்லை சார், ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டணும்னு ஒரு சட்டம் இருக்குது. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டினாங்கன்னா நாங்க அவங்களுக்கு ஃபைன் போடலாம், இல்ல பனிஷ்மெண்ட் பண்ணலாம். ஆனா இந்த இருபாலர் தங்கு விடுதிகள் லேடிஸும் ஜென்ஸும் ஒரே ஹாஸ்டல்ல தங்குற ஹாஸ்டலுக்கு எங்களுக்கு எந்த சட்டமே இல்லையே. சட்டமே இல்லாம எங்கள் அரசு அதிகாரிகள் நாங்க என்ன பண்ண முடியும்? சட்டத்தை அமுல்படுத்துறது, சட்டத்தை நிலைநாட்டுறது தான் எங்க பணி. சட்டமே இல்லாத ஒரு விஷயத்த போய் நாங்க கேட்டோம்னா எந்த ரூல்ஸ் பிரகாரம் எங்களை கேட்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்பாங்க சார். அப்படின்னு நமது அரசு அதிகாரிகளின் கரங்களும் காவல்துறை அதிகாரிகளின் கரங்களும் கட்டப்பட்டு இது போன்ற ஒரு அநியாயம் நடக்குது. சரிங்க சார், பேரண்ட்ஸ் கேட்க முடியுமா? பேரண்ட்ஸ் கூட கேட்க முடியாது. இப்போ இருக்கிற ஒரு 2 உயர்நீதிமன்றங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 உயர்நீதிமன்றங்கள்ல வந்திருக்கிற ஆர்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் ஒத்து ஆடவரும் மகளிரும் ஒரே அறையில் தங்கி அந்த விடுதிகளில் தங்கி இருந்தால் அவர்களை எந்தவித கேள்வி கேட்கும் அதிகாரமும் பெற்றோருக்கோ இல்லது நண்பர்களுக்கோ இல்லை அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. இதை பயன்படுத்தி கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் நமது மரபிற்கும் நமது பாரம்பரியத்துக்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய வேலைகளை யார் செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கார்ப்பரேட் நிறுவனங்கள். இப்போ தனியா ஒரு சின்னதா ஒரு ஹாஸ்டல் வச்சிருக்காருன்னா ஒரு 50 பேர் 60 பேர் 100 பேர் வச்சு நடத்துறாங்கன்னா அவங்க எல்லாம் இந்த மாதிரி வேலையை ஒருத்தர் கூட செய்யறது இல்லை. முக்கியமா எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய 15,000 ஹாஸ்டல்ல ஒரே ஒரு ஹாஸ்டல் கூட இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் கிடையாது. ஆனா இது எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்கிறது. இது இன்னைக்கு இதை 8 வருஷமா போராடிட்டு இருக்கோம். எங்க சங்கம் இந்த விஷயத்தை இந்த இஷ்யூவை 8 வருஷமா பேசிட்டு இருக்கோம். நான் பல சோசியல் மீடியால பல பிரஸ் மீட்ல இதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பதான் 1-2 மீடியாஸ் இதை எடுத்து ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால என்னென்னலாம் தப்பு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கடந்த மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி கூட நீங்க நியூஸ் சேனல்லாம் பார்த்திருப்பீங்க. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோலிவ் COLIVE ஆணும் பெண்ணும் ஒரே அறையில் தங்கும் விடுதிகள், அப்படிதான் நான் பேர் சொல்ல முடியும். அந்த விடுதிகள்ல பாத்தீங்கன்னா ஃப்ரைடே ஆச்சுன்னா வீக்கெண்ட் பார்ட்டி சார். வீக்கெண்ட் பார்ட்டினா சாதாரண வீக்கெண்ட் பார்ட்டி கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக மோசமான போதை வஸ்துகள், மெத்தபெட்டமின், பின், கஞ்சா, அது மாதிரி உக்கா, அது மாதிரி எக்கச்சக்கமான போதை வஸ்துக்களோட
வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு களியாட்டம், ஒரு கூத்தாட்டம் ஆடக்கூடிய மக்கள் வந்து இந்த கோழி விடுதிகள்ல தங்கி இருக்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கு இன்னும் இந்த நாள் வரைக்கும் தெரியாது, எங்கேயோ தங்குறாங்க, இந்த நாள் வரைக்கும் தெரியாது. அது மட்டும் இல்ல, இந்த அபார்ட்மெண்ட்ஸ் பிளாட்ஸ்ல தங்குற பிள்ளைங்க கூட இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி சென்னையினுடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பேச்சுலர்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ், பணிபுரியும் மகளிர், ஆடவர், மாணவ மாணவியர் தங்கக்கூடிய பேச்சுலர் அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க, ரெய்டு பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி போதை வஸ்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு காலையில சென்னையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியில காவல்துறையின் சார்பாக ஒரு ரெய்டு நடத்தப்பட்டது. எங்கே நடத்தப்பட்டது? இந்த அபார்ட்மெண்ட்ஸ் பிளாட்ஸ் பேச்சுலர்ஸ் கட்டுப்பாடு இல்லாமல் ஏன்னா இந்த பேச்சுலர்ஸ் தங்குற அபார்ட்மெண்ட்ஸோட பில்டிங் ஓனர் வந்து எங்கனா ஒரு மூலையில் இருப்பாங்க, இந்தியாலயோ ஃபாரின்லயோ. அவங்களுக்கு மாசம் பிறந்தா வாடகை போயிடும். அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எத்தனை மணிக்கு அந்த ரூமுக்கு வர்றாங்க, எத்தனை மணிக்கு வெளியே போறாங்க, எதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனா விடுதிகள்ல அப்படி கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம்ஸ் இருக்கு. அதனாலதான் வந்து கூடுமான வரைக்கும் பெற்றோர்களே நாம தான் உஷாரா இருக்கணும். ஏன்னா சட்டம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல. அதுக்கான இந்த இருபாலர் தங்க ஆணும் பெண்ணும் ஒரே அறையில் தங்க விடுதிகளுக்கான எந்த நெறிமுறைகளும் சட்டத்தில் இல்லை. அதுக்கு சட்டமே இல்லை. அப்படின்றப்போ எப்படி இதற்கான ஆக்ஷன் எடுக்கப்படும்? அப்படின்னா நம்ம குழந்தைகளை காப்பாத்துறது எப்படி, நம்ம தமிழ்நாட்டின் பண்பாட்டை காப்பாற்றுவது எப்படி? ஒவ்வொரு பெற்றோரும் சொல்றேன், உங்க குழந்தைங்க எங்க தங்குறாங்க, அவங்க ரூம்ல இருந்து உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பேச சொல்லுங்க. நைட்டு 10 மணிக்கு கூட வீடியோ கால் பண்ணி பேச சொல்லுங்க. நம்ம குழந்தைகளை நாம் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை அந்த பிள்ளைங்க தங்குற ஹாஸ்டலுக்கு மேல போய் ஏறி பாருங்க. ஏன்னா இந்த ஆணும் பெண்ணும் 2 பேரும் தங்குறாங்க பாருங்க ஒரே அறையில. அந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு கீழே போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு அது என்ன மாதிரி ஹாஸ்டல்னே தெரியாது. ஏன்னா போர்டு இல்லையே. நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, ஒரு 4 லேடிஸ் வெளியே வந்தாலும் லேடிஸ் ஹாஸ்டல் நினைச்சு போறீங்க, 4 ஜென்ஸ் வெளியே வந்தாங்கன்னா ஜென்ஸ் ஹாஸ்டல் நடத்திக்க போறீங்க. அது ஒரு மாய உலகம். அந்த மாய உலகத்தில் மாட்டிக்கொண்டு பல இளைஞர்கள் அவருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களே, நமது குழந்தைகளை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளை, நமது குழந்தைகளை நாம் பாதுகாப்போம். நன்றி.